நம்ம சூர்யா அவர்கள் 48வது திரைப்படத்தை நடக்க இருக்கின்றார். அது என்ன மாதிரியான படம், என்ன அந்த படத்தில் இருக்கின்றது, யார் யாரெல்லாம் நடிக்கின்றார் என்பது குறித்து ஒரு காணொலியாக அந்த காணொலி இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். சூர்யா 48 திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ கதைகளத்தை படக்குழுவினர் இன்னும் ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள். இருப்பினும் சினிமா வட்டாரங்கள் இருந்து கசிந்து வலுவான தகவல்களின்படி உண்மையான கதை இத்திரைப்படம் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த மற்றும் புகழ்பெற்ற ரூபாய் மருத்துவர் டாக்டர் திருவேங்கடம் வீரராகவன் அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக கொண்ட ஒரு பயோபிக்காக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இருக்கலாம் என்றுதான் கூறப்படுகின்றது. ஒருவேளை அந்த கதை மாறாக கூட இருக்கலாம். நாம் இப்பொழுது சூர்யா 48 அந்த திரைப்படத்தை குறித்து மிக தெளிவான ஒரு செய்தியை பார்ப்போம். எளிய மக்களுக்கான மருத்துவராக கட்டமைத்து அவர் சமூக நலன் சார்ந்த அழுத்தமான உன்னதமான கருத்துக்களை பேசும் ஒரு எமோஷனல் நிறைந்த கதையாக இது இருக்கலாம். அடுத்ததாக கமர்ஷியல் மசாலா படமாக இல்லாமல் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு அழுத்தமான கதாபாத்திரமாக இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். மேலும் வழக்கமான கமர்ஷியல் படங்களாக இல்லாமல் மிகவும் அழுத்தமான கதையாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்து உலகளாவிய 300 கோடிக்கு மேல் வசூலித்த ஆல் டைம் பிளாக் போஸ்டர் சாதனை படைத்த கருப்பு திரைப்படத்திற்கு பிறகு சூர்யாவின் மார்க்கெட் மிக உச்சத்தில் உள்ளது. அதனை மனதில் வைத்து இந்த படம் மிக பிரம்மாண்டமாகவே திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்திய அளவிலான மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான கேஜிஎஃப்பை தயாரித்த அந்த நிறுவனம் இந்த திரைப்படத்தை, அதாவது சூர்யா 48 என்ற இந்த திரைப்படத்தை தயாரிப்பதால் ஒருவேளை இந்த சூர்யா 48 திரைப்படம் பேன் இந்தியா மூவியாக கூட பிரம்மாண்டமாக வலம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கருப்பு படத்தின் இமாலய வெற்றிக்கு பிறகு முக்கிய காரணமாக இருந்த இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் தான் இந்த சூர்யா 48 படத்திற்கும் இசையமைக்கிறார் என்பது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை இருமடங்காக்கி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். தயாரிப்பாளர் விஜய் கிரஹந்தூர் கூறியபடி இது ஜெய்பீம் போன்ற அழுத்தமான சமூக கருத்துடன் கமர்ஷியல் எலிமெண்ட்டுகள் நிறைந்த ஒரு மாசான பெரிய திரைப்படமாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த திரைப்படம் சூர்யா 48வது திரைப்படம். இந்த திரைப்படம் இப்படத்தின் பூஜை கடந்த வாரம் நடைபெற்றது என்று கூறுகின்றார்கள். மேலும் இதன் அதிகாரப்பூர்வ படப்பிடிப்பு ஜூலை 22ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த திரைப்படத்தை இயக்குவது தாசே ஞானவேல் ராஜா. மேலும் நாயகி இப்படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக கயடு லோகர் அவர்கள் நடிக்கிறார் என்பது மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. முக்கிய கதாபாத்திரங்களாக இதில் இருப்பவர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். பிரகாஷ்ராஜ் மற்றும் யோகி பாபு இவர்களின் நடிப்பை உங்களுக்கு தெரியும். தமிழ் சினிமாவில் இவர்கள் மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருப்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மை. இவர்கள் நடிப்பதால் படம் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் ஆகும். இவருடன் சென்று குமரவேல் மற்றும் முக்கிய வேடங்களில் பல நடிகர்கள் இதில் நடிக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமாக அனைவராலும் பேசப்படுவது, மேலும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த திரைப்படத்திற்கும் இசை சாய் அபயங்கர் தான் இசைக்கின்றார் என்பதுதான். சாய் அபயங்கர் அவர்கள் கருப்பு திரைப்படத்தில் மிகப்பெரிய ஹிட்டான பல திரைப்பட பாடல்களை கொடுத்திருக்கின்றார். மேலும் இவர் ஆல்ப திரைப்பட பாடல்களிலும் மிக உன்னதமான கச்சிதமான பாடல்களை வெளியிடுவதால் மக்கள் மத்தியில், மேலும் ரசிகர் மத்தியில் இவருக்கு ஒரு தனிப்பெரும் ஈர்ப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பு. SR கதிர் ஒளிப்பதிவு, ஃப்ளோமின் ராஜ் படத்தொகுப்பு போன்றவர்கள் இதில் அந்த படத்தின் ஒளிப்பதிவு படத்தொகுப்பாக இருக்கின்றார்கள். மேலும் சமூகத்தில் மிக அழுத்தமான மற்றும் நேர்மையான கருத்துக்களை சொல்லும் ஒரு படைப்பாக இந்த திரைப்படம் உருவாக வாய்ப்பிருக்கின்றது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்று படத்தின் தயாரிப்பாளர் விஜய் கிரஹந்தூர் உறுதியளித்திருக்கின்றார். உங்களுக்கு சூர்யாவில் வரவிருக்கக்கூடிய இந்த 48 திரைப்படம், அதாவது சூர்யா 48 திரைப்படம் எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றேன் என்பது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் குறிப்பிடுங்க. மீண்டும் ஒரு சினிமா காணொலி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.